السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد, இதற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் இந்த அமர்விலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கினான். வழமை போல இந்த அமர்வு என்பது திருக்குரான் விளக்க உரையின் அமர்வு என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாம் மிகவும் முக்கியமாக இந்திய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்று சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், அது பற்றி சில செய்திகளையும் சில வழிகாட்டல்களையும் நாம் இன்றைய அமர்வில் பார்க்க இருக்கிறோம். அந்த வழிகாட்டல்களை தருவதற்கு முன்பு இந்த எஸ்ஐஆருடைய பின்னணி, இதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு நாட்டில் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் உரிமைதான் வாக்கு செலுத்துவது என்பது. இது அரசியல் உரிமை, ஒரு நாட்டினுடைய குடிமக்களுக்கு அந்த நாடு வழங்கக்கூடிய அரசியல் உரிமை. தம்மை ஆள்வதற்கு யார் தகுதியானவர்கள் என்பதை குடிமக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உரிமையில் இருக்கிறது. என்னை ஆளுவதற்கு நான் இவர்களுக்கு என்ன செய்கிறேன், வாய்ப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பிரதிநிதிகளாக இவர்கள் அதிகாரத்தில் இருந்து நாட்டினுடைய நன்மைக்கு, மக்களின் நன்மைக்கு உழைப்பார்கள். அப்படிங்கிறதான் அவங்களுக்கு வாக்கு செலுத்துவதனுடைய நோக்கமே. சில நாடுகள்ல வாக்களிக்க தவறினால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்று கருதப்படுகிறது. வாக்கு செலுத்தாவிட்டால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அபராதமோ அல்லது சிறை தண்டனையோ அந்த மாதிரியான நடைமுறை உள்ள சில நாடுகள் கூட உண்டு. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. ஆனா இருந்தாலும் கூட இது ஒரு உரிமை. சொல்ல போனா நாட்டினுடைய வளர்ச்சியில, நாட்டு மக்களுடைய மேம்பாட்டுல குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க தேர்தலில் அவங்க பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்துதான் என்ன செய்யும், அந்த விஷயம் உறுதியாக ஆகும். அப்ப எனவே அந்த வகையில வாக்குரிமை என்பது இந்திய நாட்டின் மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று. இப்போ இந்த வாக்குரிமைக்குத்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த எஸ்ஐஆர் நிற்கிறது. முதல்ல எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லுவாங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். வாக்காளர் பட்டியல்ல யாருடைய பேர் இருக்குதோ அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்வார்கள். அப்போ அவங்களுடைய பெயர் அங்கிருந்து வேறொரு இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறது. அதே மாதிரி அவங்க இடம்பெற்றிருக்கக்கூடிய சில பேர் மரணம் அடைவது உண்டு. அப்ப அவருடைய பெயர் எடுக்கப்பட வேண்டும், டெலிட் செய்யப்பட வேண்டும். இப்படியான சில சூழ்நிலைகளை கருதிதான் அவ்வப்போது வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ன செய்ய மேற்கொள்ளப்படும். சில நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வாக்காளர்களே தங்க வீட்டுல ஒருத்தர் இல்லாம போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாக்கு இதை என்ன செய்வாங்க, இல்லைன்னு எழுதி கொடுத்துருவாங்க. அப்படி அவர்களுடைய பெயர் எடுக்கப்படும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது அவ்வப்போது ஆண்டுதோறும் ஒரு தேர்தலுக்கு பிறகு, அடுத்த தேர்தலுக்கு முன்னால எஸ்எஸ்ஆர் என்று ஒரு சுருக்க முறை சிறப்பு திருத்தம் செய்வாங்க.
அது சுருக்கமான திருத்தமாக இருக்கும். இந்த அளவுக்கு நாடுகள் அளவு பெருசா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த திருத்தங்கள் நடக்கும். அது வருஷம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு தேர்தலுக்கு பிறகு அடுத்த தேர்தல் வரதுக்கு முன்னாடி சில அடித்தல் திருத்தல்கள், சில சேர்க்கைகள் இதெல்லாம் நடக்கும். ஆனா எஸ்ஐஆர் என்கின்ற இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது ஆண்டுதோறும் நடத்தப்படாது. இப்ப நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. இப்ப 2026ன்னு சொல்லி இந்த எஸ்ஐஆர் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2002 என்ன செஞ்சு தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இன்னைக்கு எஸ்ஐஆர்ல 2002 வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருந்துச்சா, அதையும் நீங்க பதிவு செய்யணும். அந்த 2002 உங்க தாய் தகப்பனுடைய வாக்கு இருந்துச்சா, அதையும் பதிவு செய்யணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த 2002 தான் மார்ஜினா வச்சிருக்காங்க. சொல்ல போனா அந்த 2002 வாக்காளர் பட்டியல் அதைத்தான் மதர் டாக்குமெண்ட். அதுல இருந்தா தான் அதை இப்போ உள்ள நம்முடைய பெயரோட லிங்க் பண்ணாதான் நமக்கு வாக்குரிமை என்பது கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2022ங்கிறத இந்த என்ன செஞ்சிருக்காங்க, மதர் டாக்குமெண்டா வச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆருங்கிறது 2002 தான். ஆனா அந்த எஸ்ஐஆருக்கும் இந்த எஸ்ஐஆருக்கு இடையில ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அந்த எஸ்ஐஆர் 2002 ஆரம்பிச்சாங்க. அது எப்ப முடிஞ்சுன்னு சொன்னா 2004 முடிஞ்சதாக சொல்றாங்க. ஆனா 2005 தான் சில தொகுதிகளுக்கு வாக்காளர் பட்டியலே வந்துச்சு, திருத்த பட்டியல். நீங்க போய் பார்க்கலாம், எலக்டர் ரோல் அந்த இதுல போய் பாத்தீங்கன்னா 2002 எஸ்ஐஆர் இதை போய் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் சென்னைக்கும் திருநெல்வேலியில பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 அசம்பிளி தொகுதி. இதை தவிர பாக்கி எல்லா இதுலயும் 2002 தான் இருக்கும். இந்த சென்னை திருநெல்வேலியில நான் சொல்றேன் இந்த 2 தொகுதி, இது மட்டும் 2005 தான் இருக்கும். நீ அதை பாத்தீங்கன்னா 2002 2005 போட்டிருப்பாங்க. அதுல அப்போ என்னன்னா 2002 தொடங்கி 2005 வரைக்கும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது ஒரு நீண்ட ப்ராசஸா நடந்துச்சு. ஆனா இந்த ப்ராசஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 மாசத்துல எனுமரேஷன் ஃபார்ம் அதுக்குள்ள திரும்ப வாங்கிடணும். அதுக்கடுத்து கொடுத்த டிசம்பர் 4 இருந்து ஒரு 4-5 நாளைக்குள்ள எல்லாம் ஃபைனல் பண்ணி டிராப்ட் எலக்டரல் என்ன செஞ்சிருவாங்க, டிசம்பர் 9 கொடுத்துருவாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் 9 வந்துடும், டிசம்பர் 9. அதுக்கு பிறகு டிசம்பர் 9 இருந்து ஜனவரி 8 வரைக்கும் அப்ஜெக்ஷன் கிளைம்ஸ் அந்த பீரியடு, அதாவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் அல்லது உரிமை கோரலாம், அந்த மாதிரியான காலம் அது. அதுக்கு பிறகு அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி கடைசி பட்டியல். அப்ப கிட்டத்தட்ட நவம்பர் 4 இருந்து பிப்ரவரி 7 வரைக்கும் எவ்வளவு நாள் வருது? நவம்பர் 4, டிசம்பர் 4, ஜனவரி 4, பிப்ரவரி 4. அப்போ 3 மாசம் 3 நாள் தான் கணக்கு வருது. 93 நாள் கணக்கு வருது. இந்த 93 நாள்ல எத்தனை கோடி வாக்காளர்கள்? சுமார் 6 கோடிக்கு மேல உள்ள வாக்காளர்கள். 6 கோடி லட்சம் சம்திங் தெரியல, 6 கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 6 கோடி பேரையும் நேர்ல பார்த்து அவங்கள்ட்ட எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்து அவங்க அதை முறைப்படி ஃபில்லப் பண்ணி திரும்ப பிஎல்ஓ வாங்கி அவங்க கொண்டு போய் இஆர்ஓட்ட சேர்த்து அவங்க அதை பரிசீலனை பண்ணி ஏத்தி டிராப்ட் தயார் பண்ணி பிறகு ஆட்சேபனை காலங்களில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் சரி பார்த்து அதுல ஒண்ணா மாத்ததெல்லாம் மாத்தி கொண்டு கடைசியில ஃபைனலா என்ன செஞ்சிடணும், இது எல்லா வேலையும் வெறும் 93 நாள்ல முடிக்கணும், முடிச்சிருவோம் அப்படிங்கிற பேர்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எஸ்ஐஆருக்கு இந்த எஸ்ஐஆருக்கு இடையில கால அளவுலேயே பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் அப்போ எவ்வளவு நாள் நடந்துச்சு? 2002 இருந்து 2005 வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேல நடந்துச்சு. இப்போ வெறும் 3 மாசத்துல என்ன செய்யணும், முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நிக்கிறாங்க.
ரெண்டாவது, எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எந்த நோக்கத்துக்காக செய்யறாங்க பின்னாலையும் சொல்றேன். இப்போ ஒரு விஷயத்துக்காக உங்கள்ட்ட நினைவுபடுத்திக்கிறேன். எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் என்ன செய்யணும், உருவாக்கணும் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்றாங்க. இறந்தவர்கள் நீக்கப்பட்டு, இடம்பெயர்ந்தவர்களுடைய இதெல்லாம் நீக்கப்பட்டு, அதே மாதிரி சட்டவிரோதமான குடியேறிகள் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் சொல்றான், அவர்களெல்லாம் நீக்கப்பட்ட ஒரு தூய்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குறது தான் இந்த எஸ்ஐஆருடைய நோக்கம் அப்படிங்கறதுதான் தேர்தல் கமிஷனுடைய எண்ணம். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஆனா அப்படி செய்யணும்னா முறைப்படி நீண்ட நாள் எடுத்து தான் செஞ்சாதான் அது செய்ய முடியுமே தவிர இல்லை செய்ய முடியாது. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த எஸ்ஐஆர்ல நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை ஒவ்வொரு குடிமக்கள் மீதும் இந்த எஸ்ஐஆர் திணிக்கிறது, தேர்தல் கமிஷன் திணிக்கிறது. நான் தான் போய் சொல்லணும், நான் தான் எவிடன்ஸ் கொடுக்கணும், புரிஞ்சுங்களா? ஆனா தேர்தல் கமிஷனுடைய இந்த எஸ்ஐஆருக்கான நோக்கத்தை பத்தி சொல்லும் போது, இந்த வாக்காளர் பட்டியல்ல நிறைய ஊடுருவலுக்காக உழைந்து விட்டார்கள், வெளிநாட்டில இருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைஞ்சவங்க எல்லாம் அதுக்குள்ள வந்துட்டாங்கிறாங்க. அப்படி வாக்காளர் பட்டியல்ல அந்த மாதிரியான சட்டவிரோத குடியேறிகள் எப்படி உள்ள வந்தாங்க? நானா அவங்களெல்லாம் வாக்காளர் பட்டியல சேர்த்து விட்டேன் அல்லது நீங்க சேர்த்து விட்டீங்களா? யார் சேர்த்து விட்டா? அவனும் என்ன செஞ்சிருக்கான், முறைப்படி கொண்டு போய் ஃபார்ம் கொடுத்திருக்கான், ஆவணங்களை கொண்டு போய் கொடுத்திருக்கான். அப்ப அந்த ஆவணம் கொடுக்கும் போது, அந்த ஃபார்ம் கொடுக்கும்போது அவன் இந்தியாக்காரன் இல்லைன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருது? நீங்க பாஸ்போர்ட் கேட்க போறீங்க, பாஸ்போர்ட் அதெல்லாம் செக் பண்ணாம உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருவானா? அப்ப அங்க ஒரு அதிகாரி உட்கார்ந்துருக்கான்ல செக் பண்றதுக்கு, நீ இந்தியன் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஒரு அதிகாரி இருக்கான்ல, அவன் கண்ணில் விளக்கண்ண ஊத்தி பாக்குறான்ல. அந்த மாதிரி நீ வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கும்போது நீ பாத்தியா? நீ பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருது? ஓம் பொறுப்பு இல்ல. நீ கடமை தவிர இருக்க, மக்களுடைய காசுல வரி பணத்துல நீ சாப்பிட்டுக்கிட்டு, நீ சம்பளம் வாங்கி, நீ குஜால் பண்ணிட்டு, நீ செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யாம ஒவ்வொரு குடிமகனுடைய தலையில உரிமை போட்டா இது எந்த ஒரு நியாயம்? இது எந்த ஒரு நியாயம்? உன் வேலை நீ பார்க்கல, நாங்க தப்பு பண்ணிட்டோம், மக்களை எங்களுக்கு உதவுங்கள் அப்படின்னு நீ கேட்டிருக்கணும். ஆனா தேர்தல் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி அப்படியா பேசுறாரு? எவ்வளவு தெனாவட்டு அந்த ஆளுக்கு, எவ்வளவு மண்டகனம்! கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல. தேர்தல் கமிஷனுடைய அந்த தில்லு முள்ளு அத்துமீறல், அதன் மீது இருக்கிற நம்பகத்தன்மையின் மீது மிகப்பெரிய அணுகுண்டுகளை வீசிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் ராகுல் காந்தி. அவர் கேட்கிற கேள்விக்கு எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. இந்த வண்டவாளத்துல இவங்க ஒரு தூய்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க போறாங்க. என்ன நியாயம் இது? ஒழுங்கான குடிமக்களை நீ உள்ள ஏத்தாம உன்னுடைய வாக்குறுதிப்படி தப்பானவங்களை நீயே உள்ள ஏத்திக்கிட்டு இப்ப நாங்க தூய்மையானதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அதுலயும் தெனாவட்டு. அப்ப குடிமக்களை இவங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இவங்க சாப்பிடுறது யார் வீட்டு காசு? நீங்களும் நானும் கொடுக்கிற வரிப்பணம், பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணம். அப்ப இப்படி பொதுமக்களை வதைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது இருக்கிறதுங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல சில விவாதங்களை பார்க்கும்போது சங்கித்தனமான ஒரு ஆளு, சங்கிகளிலேயே இந்த ஆள் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு அவன் நம்பிக்கிறான். ஆனா ஞான சூனியம். ஏன்பா இந்த மாதிரி குடிமக்கள் மேல இப்படி திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இந்த ஆள் சொல்றான் பதிலு, ஆமா இந்தியாவுல யார் யாரெல்லாமோ ஆட்சி நடத்தினாங்க, சோழரு, சேரன், அந்த மண்ணை இந்த மண்ணை, அப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடிமக்கள் நிரூபிக்க வேண்டிய வந்துச்சு இல்ல. அது மன்னர் ஆட்சி காலம் முட்டாப்பையில, இது ஜனநாயக ஆட்சி. ரெண்டு ஆட்சிக்கு வித்தியாசம் இல்லையா? மன்னர் ஆட்சி காலம் வந்தா திடீர்னு ஒரு போய் பிடிப்பான் கொள்ளுவான். அப்ப அங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு சாதாரண விஷயம். அப்ப நீ மறைமுகமா அவங்க மோடி அராஜகம் பண்றதுன்னு சொல்ல வரியா? அவர் சர்வாதிகாரின்னு சொல்ல வரியா? நீ கிறுக்கு பிடிச்ச உளர்ற அந்த வேலைகள் எல்லாம் ஃபுல்லா உட்காந்து தொலைக்காட்சி விவாதங்களை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப இப்படி குடிமக்களை வதைக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இன்றைய எஸ்ஐஆர் இருக்கிறதே தவிர
வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு நல்லா தெரியும், நவம்பர் டிசம்பர் மாசம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மான்சூன் காலம், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பருவமழை பெய்யக்கூடிய காலம். அதுலயும் சில வருஷங்களாக டிசம்பர் மாசத்துல ஏதோ ஒரு பகுதி பெருமழையில பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப எப்படி வந்து இவங்களால செய்ய முடியும் இந்த வேலையை? நார்மலா இருந்தாலே செய்யறது கஷ்டம். இப்படி மழை பெய்யக்கூடிய காலங்கள்ல எப்படி ஊடு ஊடா போறது? எப்படி அவங்கள்ட்ட போய் வாங்குறது? எவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்குது. இது எல்லாம் எதையும் கவனிக்காம என்னன்னா, அவங்களுக்கு தோதுவான ஒரு வாக்காளர் பட்டியல் தேவைப்படுது. தேர்தலை வந்து தில்லுமுள்ளு பண்ணி வெற்றி பெறதுக்கு இதுக்கு முன்னாடி பல பிராக்டிஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு பிராக்டிஸ். அதுல இப்ப கிடைக்கிற தந்திரம் வந்து இது. இந்த மாதிரியான ஒரு மோசமான நோக்கத்துல தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற இந்த எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பத்தில் வச்சுக்கணும். அப்படின்னா புறக்கணிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா புறக்கணிக்க முடியாது. நம்ம புறக்கணித்தல் அப்படிங்கிறது நாடு தழுவிய அளவில் நடக்கணும். அப்ப நம்ம சேரலாம். ஆனா நீங்கள் நானும் தனித்தனியாக செய்ய முடியாது, புறக்கணிக்க முடியாது. அப்படி புறக்கணிப்பது புத்திசாலித்தனமும் அல்ல. அப்ப நம்மள்ட்ட இப்ப கேட்டாங்க, இப்ப நம்ம கொடுக்கத்தான் வேணும். புரிஞ்சுங்களா? அது எப்படி ஃபுல்லப் பண்றது, எப்படி கொடுக்கணுங்கிறத நான் லாஸ்ட்ல சொல்றேன். சரி, இப்ப வந்து இந்த எஸ்ஐஆருடைய இன்னொரு கோர முகத்தை கொஞ்சம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல எஸ்ஐஆர் பீகாரில் நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜூன் 24ஆம் தேதி எஸ்ஐஆர் பீகார்ல நடக்கிறதுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்தினுடைய வாக்காளர் பட்டியல்ல 7,89,00,000 வாக்காளர்கள் இருந்தார்கள். கூர்மையா கவனிங்க. பீகார்ல எஸ்ஐஆர் நடந்துச்சுல்ல. பீகார் எஸ்ஐஆர்ங்கிறது அந்த ஜூலை ஆகஸ்ட்ல நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜூன் மாசம் எஸ்ஐஆருக்கு முன்னால ஜூன் மாசத்துல பீகார் வாக்காளர் பட்டியல்ல மொத்தம் இருந்த ஓட்டர்ஸ் எண்ணிக்கை எவ்வளவு? 7,89,00,000. ஆகஸ்ட் 25ல டிராப்ட் வெளியிடுறாங்க. முதல் கட்ட சரிபார்ப்புக்கு பிறகு நகல் வரைவு பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல 65 லட்சம் பேர் நீக்கப்படுகிறார்கள். 7,89,00,000 இருந்து 65 லட்சம் நீக்கப்படுது. இவங்களுடைய இது எதுவுமே இல்லைன்னு சொல்லி நிக்கிறாங்க. அப்ப மிச்சம் எவ்வளவுதான் இருக்குது? 7,24,00,000 பேர் தான் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல இருக்கிறாங்க. பாக்கி 65 லட்சம் பேர் யாரு அப்படின்னா, அதுல 22 லட்சம் பேர் வந்து இறந்து போனவங்க அப்படின்னு ஒரு குறிப்பு தேர்தல் ஆணையம் கொடுக்குது. இறந்து போனவங்க. 36 லட்சம் பேர் வந்து நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவங்க, அங்க இல்ல வேற இடத்துக்கு போயிட்டாங்க. 36 லட்சம் பேர். அடுத்து 8 லட்சம் பேர் வந்து டபுள் ட்ரிபிள் என்ட்ரி, அதாவது ஒரு ஆளுடைய பேரு ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்கும். சில பேருடைய 2 இடத்துல, சில பேருடைய 3 இடத்துல, இப்படிலாம் இருக்கும். இப்படி டூப்ளிகேட் என்ட்ரி இருக்கு பாருங்க, இது ஒரு 8 லட்சம். அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு? கிட்டத்தட்ட 64 லட்சம் சொத்தம் வருது. அது 65 லட்சம் வச்சிருங்க. இப்படி தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு. அப்ப 7,89,00,000 இந்த 66 லட்சம் போக பாக்கி 7,24,00,000 பேர் தான் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாங்க. அடுத்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், கோர்ட்ல கேஸுக்கெல்லாம் போச்சு. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, செப்டம்பர் 25ல இறுதி வாக்காளர் பட்டியல் வருது. இறுதி வாக்காளர் பட்டியல் வர்றதுக்கு முன்னாடியே கோர்ட் கேஸ் ஆயிருச்சாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போயிருச்சு. நிறைய பேர் வாதாடினாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். கபில் சிபல் வாதாடினாரு, அதாவது அரசாங்கத்துக்கு எதிர்த்து வாதாடினார் கபில் சிபல். அதே மாதிரி இன்னொருத்தர் பூஷன் ஒரு பேர் வரும், அவரு யோகேந்திர யாதவ் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன செய்றாங்க, கோர்ட்ல வந்து வாதாடுறாங்க. நிறைய வாதங்களை எடுத்து வச்சாங்க. அந்த வாதங்களை எடுத்து வச்சதுக்கு பிறகுதான் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நல்ல கவனிங்க, ஆதாரம் கூட அவங்க ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஆதாரம் நமக்கு தரும்போது இவங்க என்ன சொன்னாங்க,
சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு ஆதாரம் தரும்போது? குடிமக்களுக்கான ஆதாரம் சொன்னதா? குடிமக்களுக்கான ஆதாரம் தான் அதுக்கு பேரு. அதுக்கு பேரு அதுக்கு ஆதாரம்னே பேரு, ஆதாரமே பேரு வச்சாங்க. ஆனா இப்போ குடியுரிமைக்கான சான்று கிடையாதுட்டாங்க. அதனால பீகார் தேர்தல்ல வெறும் 10 சான்றுகள் தான். எது கிடையாது? ஆதார் கிடையாது. ஆனா கேஸ் போட்டு வாதாடினதுக்கு பிறகு அங்க நீதிபதி ஆதாரம் எடுத்துக்கணும்னு சொன்னதுக்கு பின்னால்தான் ஆதாரம் சேர்த்தாங்க. இப்ப கூட தமிழ்நாட்டில் கூட ஆதாரம் வந்து டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த் இதுக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டோங்கிறாங்க. மாறாக அட்ரஸுக்கு மட்டும் தான் எடுத்துக்கோங்கிறாங்க. அல்லது அட்ரஸ் எனக்கு சரியா புரியல. இந்த மூணுல ஏதோ ஒண்ணு எடுத்துக்க மாட்டேங்கிறான். அது வந்து ஐடி ப்ரூஃபா மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அது வந்து இருப்பிட சான்றிதழ் எடுத்துக்க முடியாது. அப்படின்னு ஒரு கருத்து வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் அந்த ஆதாரம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி ஆதாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் என்ன செய்யுது? வெளியே வருது. அப்படி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும்போது அதுல 7,47,00,000 பேர் இடம்பெறுகிறார்கள். எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்ட அந்த 65 லட்சத்துல 42 லட்சம் போக பாக்கி ஆட்கள் சேர்க்கப்படுறாங்க. 42 லட்சம் பேர் கடைசி இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு மொத்தத்துல 42 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. 42 லட்சம் வாக்காளர்கள். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, இது பெரிய அளவுல புயலை கிளப்புதாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து அங்க இது வந்து பெரிய பிரச்சனையா மாறுச்சு. நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு பெரும் எண்ணிக்கையில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய அரசியல் உரிமையான வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை ஒரு பெரிய எண்ணிக்கை மக்களுக்கு 42 லட்சம் சாதாரண இல்லை, அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இதே மாதிரி பீகார்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கு? எஸ்ஐஆர் நடந்திருக்கு. அந்த எஸ்ஐஆருக்கு பிறகு பெரிய அளவுல ஏதோ ஒரு பேரிடர் ஏற்பட்டு இடப்பெயர்ச்சிலாம் எதுவும் நடக்கல. மக்கள் அங்க இருந்து வாசிக்க முடியாம இங்க ஓடி வந்துட்டாங்க, இங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த பெரிய இயற்கை பேரிடரோ மக்களுடைய இடப்பெயர்ச்சியோ நிகழாத நிலையில் மாநிலத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து கிட்டத்தட்ட 6% பேர், 42 லட்சம் 6% பேர் திடீரென்று நீக்கப்பட்டது, குறைக்கப்பட்டது என்பது தகுதியான வாக்காளர்களை வெளியேற்றக்கூடிய முயற்சி அப்படின்னு ஒரு பெரிய புயல் அங்கு கிளம்புது. நல்ல கவனிங்க, அந்த நேரத்துல அது கேஸ் ஆனதற்கு பிறகு கோர்ட்ல சொல்லப்பட்ட முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல யோகேந்திர யாதவ் சொன்னல, அவர் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். பீகாருடைய மக்கள் தொகையில 16.9% இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்கள்ல 33% பேர் இருக்கிறாங்க. பீகாருடைய மொத்த மக்கள் தொகையில 16.9 17 வச்சுங்க, 17% பேர். ஆனா நீக்கப்பட்டவங்க எண்ணிக்கையில மொத்தம் பாத்தீங்கன்னா 33% பேர் யார் நீக்கப்படுறா? முஸ்லிம்கள் நீக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு விஷயத்தை சேர்த்து சொன்னாரு. இது டார்கெட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சாரு. அதாவது இது திட்டமிட்டு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நீக்குவதற்கான செயல், குற்ற செயல் அப்படின்னு முன் வச்சார் அவர். டார்கெட் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சார். இது ஒரு சமூகத்தை குறிவைத்து செய்யப்பட்ட நீக்கம். தேர்தல் வாக்காளர் பட்டியல் என்ன நீக்கி இருக்கிறாங்க. அப்போ நல்ல கவனிச்சு பாருங்க, முஸ்லிம்கள் நிறைய அளவு என்ன செய்ய வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து ரெண்டாவது இன்னொரு முக்கியமான என்னன்னு சொன்னா, பீகார்ல நடந்த எஸ்ஐஆருக்கு முன்னால இந்த வாக்காளர் பட்டியல்ல ஆண்களும் பெண்களும் இருந்திருப்பாங்கல்ல, 1000 ஆண்களுக்கு 914 பெண்கள் இருந்தார்கள். அந்த ரேஷியோ, மேல் ஃபீமேல் ரேஷியோ எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா 914 பெண்கள் இருந்திருப்பாங்க அந்த வாக்காளர் பட்டியல்ல. எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சு இறுதி வாக்காளர் பட்டியல் வரும்போது அந்த ஆண் பெண்ணுக்கான ரேஷியோ இருக்கு பாருங்க. 1000 ஆண்களுக்கு 914, 1000 ஆண்களுக்கு 892 பெண்கள் அப்படின்னு மாறுச்சு. 914 892 குறையுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா,
பெரும்பாலும் இடம்பெயர்பவர்கள் ஆண்களாகத்தான் இருப்பார்கள். பெண்கள் இடம்பெயர மாட்டாங்க. நான் இருக்கேன், என் ஃபேமிலி ஊர்ல இருக்கு, நான் தான் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறேன், ஃபேமிலி ஊர்ல தான் இருக்கு. இங்க நிறைய பேர் அப்படி சொல்லலாம், இங்க சில பேர் அப்படி இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்க, தவிர ஃபேமிலி ஊர்ல தான் இருப்பாங்க. அப்ப இடம்பெயரக்கூடியவர்களில் பெண்கள் பெரிய அளவுல வரமாட்டாங்க, ஆண்கள் தான் பெரிய அளவுல இருப்பாங்க. இல்ல இன்னைக்கு பெண்களும் வேற இடத்துக்குலாம் போறாங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களோட எண்ணிக்கையை விட பெரிய போற ஆண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும், பெண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா அப்படி இருக்க இது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அதாவது எஸ்ஐஆருக்கு முன்னால இருந்த ரேஷியோ எஸ்ஐஆருக்கு பின்னால இருந்த வெளிப்பாட்டை விட என்ன செய்கிறது, குறைகிறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அங்க வந்துச்சு. அதே மாதிரி விளிம்பு நிலை மக்கள், இடம்பெயர்ந்த தொழிலாளிகள், அவங்கள்ட்ட எல்லாம் சரியான ஆவணங்கள் கிடையாது. அந்த ஆவணங்கள் இல்லாத காரணம் காட்டி நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப கூட அந்த தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் இருக்குல்ல, அந்த ஆவணங்கள்ல நம்மள மாதிரி ஆளுகள்கிட்ட ஒண்ணுக்கு மேற்பட்டது இருக்கலாம். ஆனா விளிம்பு நிலை மக்கள் இருப்பாங்க பாருங்க, இந்த ஃபார்மை வாங்கிட்டு இது என்னன்னே தெரியலன்னு சொல்ற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இது என்னன்னே தெரியல, நாங்க தேர்தல் வந்தா ஓட்டு போடுவோம், எதுக்கு இந்த பேப்பர் எல்லாம் எங்களை கொண்டு நிரப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க நிறைய பேர். இதெல்லாம் தேவையில்லாத வேலை நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய தொலைக்காட்சி செய்திகள் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. அப்போ நல்லா நீங்க கவனிங்க, இது 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 தேவையில்லாத செயல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? விவரம் புரியாதவங்க தான். இந்த விவரம் புரியாத அவங்கள்ட்ட போய் ஆதாரங்கள்லாம் இருக்க முடியுமா? இருக்குமா? முதல்ல அப்படின்னா தகுதி உள்ள வாக்காளர்கள் இவ்வளவு பேர் வெளியே போவாங்க, நான் கவனிக்கணும்ல. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். பீகாருடைய எஸ்ஐஆருக்கு முந்தைய வாக்காளர் பட்டியல்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? 8,7,89,00,000. வரை வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல்ல 7,42,00,000. பாக்கி 45 லட்சம் பேர். இந்த 45 லட்சம் பேர் யார்? நல்லா கவனிக்கணும். எஸ்ஐஆர் நாங்க கண்டக்ட் பண்றது எதற்கு அப்படின்னு சொன்னா, ஒரு தூய்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்க. தூய்மையான வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களுடைய பேர் டேட் செய்யப்பட்டு, டபுள் ட்ரிபிள் என்ட்ரிகள்லாம் சீர் செய்யப்பட்டு, அதோட ஊடுருவல்காரர்கள்லாம் நீக்கப்பட்டு, அப்படி ஒரு தூய்மையானது அப்படிதானே வச்சாங்க. அப்போ நீங்க கடைசி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதற்கு பிறகு ஒரு 45 லட்சம் பேர் வெளியே போறாங்க. 47 லட்சம் பேர் வெளியே போறாங்க. இந்த 47 லட்சம் பேர் யார்? இறந்தவங்களா, அல்லது டபுள் ட்ரிபிள் என்ட்ரியா, அல்லது சட்ட விரோதமான குடியேறிகளா? யாரு இவங்க? தேர்தல் ஆணையம் வாயை திறக்கவே இல்லையே, கப்சி பண்ணிருக்காங்க. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. பதில் சொல்லணும்ல. நீ எந்த நோக்கத்துக்காக எஸ்ஐஆர் கண்டக்ட் பண்ண? 3 நோக்கம் தானே. வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட உடனே 65 லட்சம் பேருக்கு விளக்கம் சொன்னீங்கல்ல. அதுல இத்தனை லட்சம் பேர் இறந்தவங்க, இத்தனை லட்சம் பேர் டபுள் ட்ரிபிள் என்ட்ரி, அது இத்தனை லட்சம் பேர் இடம் பெயர்ந்தவங்க சொன்னீங்க. அதுக்கு பிறகு இறுதி பட்டியல் தயாரிச்சோன்னு 47 லட்சம் பேர் வெளியே போனான்ல, அவன் யாரு? பதிலே சொல்லல. அந்த விஷயத்தை அப்படியே தமிழ்நாட்டில் பொருத்தி பாருங்க. இங்கேயும் எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சு ஒரு இதே மாதிரி 40 லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் யாரு? என்ன சொல்லுவான்? இங்கேயே பிறந்து, இங்கேயே வாழ்ந்து, இங்கேயே ஓட்டு போட்டு இந்த நாட்டிலேயே இந்த தமிழ் மண்ணிலேயே தொடர்ந்து 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க போய் நீ இல்லைன்னு சொன்னா, இது குடிமக்கள் மேல செலுத்தக்கூடிய ஆதிக்கம் கிடையாதா? இது எவ்வளவு பெரிய மோசமான அத்துமீறல் இது, எவ்வளவு மோசமான அத்துமீறல் இது. நல்லா கவனிக்கணும் நீங்க. அப்போ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த 47 லட்சம் பேரு இவங்களுடைய இன்னொரு வார்த்தையில சொல்றது ஊடுருவல்காரன் சொல்ல மாதிரிதான் அர்த்தம். அது ஊடுருவல்காரன் சொல்ல மாதிரிதான் அர்த்தம். அப்ப நல்லா கவனிக்கணும். அதனாலதான் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை இருக்கு பாருங்க. இந்த நடைமுறையை சில அறிஞர்கள்
பேக் டோர் என்ஆர்சின்னு சொல்றாங்க. இத புறவாசல் வழியாக என்ஆர்சியை திணிக்கிற வேலை இது அப்படிங்கிறாங்க. இத மறுக்கலாம் முடியல. ஏன்னா இந்த ஃபார்ம் எத்தனை பேருக்கு வந்துச்சு? உங்களுக்கு வந்துச்சா ஃபார்ம்? உங்க வீட்டுக்கு இன்னும் வரலையா? வந்திருக்கும். இந்த ஃபார்ம் வந்திருக்கும், பாத்திருக்கீங்களா? இந்த ஃபார்ம்ல லாஸ்ட்ல கையெழுத்து போடுற இடத்துல இருக்கு பாருங்க, மேற்சொன்ன வாக்காளராகிய நான், அதே மாதிரி என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் வேறு எந்த நாட்டின் குடியுரிமையையும் பெறவில்லை. வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் குடியுரிமை பத்தி ஏன் பேசுற? குடியுரிமையை பத்தி பேச வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு உள்ளது? ஹோம் மினிஸ்ட்ரி. ஹோம் மினிஸ்ட்ரி தான் வேலை செய்யணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த வேலை கிடையாது. யாருக்கு ஓட்டு போடுறதுக்கு அதிகார இருக்கு இல்லைங்கிறத தீர்மானிக்கிறத உன் வேலை. நீ குடியுரிமையை பத்தி பேசுற? நீ கேட்டிருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது என்ஆர்சி தான். இது கேட்டுக்கிட்ட டாக்குமெண்ட் பத்தி பேசுவோம். அது கண்டிப்பா என்ஆர்சி தான். இது இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. நீ என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்களோ வேறு எந்த நாட்டிலும் ஓட்டு போடுறதுக்கான உரிமை இல்லை அப்படின்னு போடணும். என்ன குடியுரிமை இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்படி குடியுரிமையினுடைய எக்ஸசைஸ் பண்ற நீ அப்படிதான் அர்த்தம். இது என்ன இல்ல எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் கிடையாது. இது என்ஆர்சி எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ஆபத்தான விஷயம் இது. அதனாலதான் இது பேக்டோர் என்ஆர்சின்னு சொல்லி ஒரு பலமான குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேட்டை வேறு வழியில் செயல்படுத்துவதற்கு இதன் மூலம் என்ன செய்கிறார்கள்? முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். அஸ்ஸாம்ல என்ஆர்சி அமலுக்கு இப்ப என்ஆர்சி இது அங்க இருந்துட்டு இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த 2026 தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் நடைமுறை இப்போ போய்கிட்டு இருக்குது. இதே 2026 அஸ்ஸாமுக்கு இருக்கு, தேர்தல் இருக்கு. ஆனா அஸ்ஸாமுக்கு எஸ்ஐஆர் கிடையாது. ஏன்னு கேட்டா என்ஆர்சி இருக்குங்கிறான். அப்படி பார்த்தா என்ஆர்சி 2018 வந்துச்சு, 7 வருஷம் ஆச்சுல்ல. அதுல ஏதாவது ஊடுருவ வந்திருக்க மாட்டானா? அப்ப அங்கேயே நீ எஸ்ஐஆர் நடைமுறை பண்ணல அப்படின்னா உனக்கு தேவையான வாக்காளர், உனக்கு தோல்வான வாக்காளர் பட்டியல் அங்க இருக்குது. அதனால அது செய்யல. மற்ற இடங்கள் அந்த மாதிரி இல்ல. மற்ற இடங்கள்ல நீ ஜெயிக்க முடிய மாட்டேங்குது, வேற ஆட்களா ஜெயிக்கிறாங்க. அதனால நீ ஜெயிக்கிறதுக்கு தேவையான அதுக்கு தோல்வான வாக்காளர் பட்டியலை நீ செய்ய நினைக்கிற உருவாக்க, அப்படித்தானே குற்றச்சாட்ட முடியும். ஏன் அஸ்ஸாமுக்கு கிடையாது? கேட்டா என்ஆர்சி இருக்குது அப்படின்றோம். சரி, என்ஆர்சி செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அஸ்ஸாமுடைய என்ஆர்சியை பத்தி பேசினா இன்னும் நான் கிளம்பி நாரும், இன்னும் மோசமா நாரும். அஸ்ஸாமுடைய என்ஆர்சியை பத்தி பேசுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2018 ஜூலை 30 என்ஆர்சி அந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு. 2018 ஜூலை 30. அதுக்கு முன்னாடி 2017 டிசம்பர்ல வரைவு பட்டியல், என்ஆர்சியினுடைய வரைவு பட்டியல் வெளியாச்சு. அந்த வரைவு பட்டியல்ல தந்தை பேர் இருந்துச்சு, மகள் பேர் இல்ல, அல்லது மகன் பேர் இருந்துச்சு, தந்தை பேர் இல்ல. தந்தை பேர் இருந்து மகன் பேர் இல்லைன்னா மகன் வெளியில வந்தவனா? மகன் பேர் இருக்குது, தந்தை இல்லைன்னா அவன் தந்தை வெளிநாட்டுல இருந்து ஓடி பிள்ளை போட்டு ஓடிட்டானா? எவ்வளவு கேவலமான, எவ்வளவு நகைச்சுவையான இது பாருங்க. தந்தையுடைய பேர் இருக்குதுங்க, மகன் பேர் இல்ல. அப்போ இந்தியாவில இருந்து ஒருத்தன் போய் வெளிநாட்டுல போய் பங்களாதேஷ்ல போய் பிள்ளைய பத்தி ஓடி வந்துட்டாங்க. புள்ள பேர் இருக்குது, தந்தை பேர் இல்ல. அந்த வரைவு வாக்காளர் பட்டியலுடைய மோசமான நிலைமை அது. அது மட்டுமல்ல, 2 எம்எல்ஏக்களுடைய பேர் அந்த என்ஆர்சி டிராப்ட்ல இல்ல. அதுல 2 எம்எல்ஏக்களுடைய பேர் இல்ல அந்த என்ஆர்சி டிராப்ட்ல. 2 எம்எல்ஏக்கள். அப்ப 2 எம்எல்ஏக்கள் பேர் இல்லைன்னா அப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தவன எம்எல்ஏ ஆக்கிருக்கியா நீ? அப்படிதான் அர்த்தம் வரும். அதே மாதிரி முன்னாள் குடியரசுத் தலைவர் ஃபக்ருத்தீன் அலி அகமது அவருடைய சகோதரர், அவருடைய உறவினர் ஜியாவுத்தீன் அலி அகமது,
அவருடைய பேர் இடம் பெறல. ஜனாதிபதியா இருந்தவருக்கு சொந்தக்காரரு, அவர் பேர் என்ன செய்யல, அந்த என்ஆர்சியில வரல. அதே மாதிரி தனிநாடு கேட்டு கோரிக்கை, தனிநாடு கேட்டு போராட்டம் பண்ண உல்ஃபா தீவிரவாதிகள், அஸ்ஸாம் உல்ஃபா அந்த தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர், அவர் பேர் வந்து பரேஷ் பருவா, அவருடைய பேர் வந்து என்ஆர்சியில இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்? அவன் கேட்டது தனிநாடு கேட்டவன் என்ன செய்யற, இந்தியாக்காரன் சொல்ற. ஆனா அந்த நாட்டுக்கு ஜனாதிபதியா இருந்தவருடைய சொந்தக்காரனா இல்லைங்கிற, இந்த நாட்டுக்கு சேவை செய்யற எம்எல்ஏக்களை இல்லைன்னு சொல்ற. இதுதான் அந்த என்ஆர்சி பட்டியலுடைய கேவலம். அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த என்ஆர்சி தயார் பண்ணும்போது பாஸ்போர்ட் ஏத்துக்கறல, ஆதாரம் ஏத்துக்கறல, அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த என்ஆர்சிங்கிறது. அப்போ அந்த என்ஆர்சி மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த எஸ்ஐஆருடைய இறுதி பட்டியலுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு. இந்த பட்டியல் இடம்பெறாதவர்கள் அப்படி நடத்தப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. அதனாலதான் இத பின்வாசல் புறவாசல் வழியாக என்ஆர்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு செஞ்சிருக்காங்க, இதன் மீது வைத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நாம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அதுல பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இருந்தாலும் நாம இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொடுக்கறதுல தான் கவனம் செலுத்தணும். அது ரொம்ப முக்கியமான வேலை. ஏன்னா இது ஒட்டுமொத்த நாடே திரண்டெழுந்து எதிர்த்தால் அது வேற விஷயம். உதாரணமா சிஏ நம்ம என்ன செஞ்சோம், நாடே என்ன செஞ்சு திரண்டு எழுந்துச்சு, எதிர்த்துச்சு. அப்ப அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வந்துட்டா தனிப்பட்ட ஆட்கள் குறி வைக்கப்பட மாட்டார்கள். ஆனா தனிப்பட்ட ஒரு சமூகம் செஞ்சுன்னு வைங்க, அதுலயும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் மட்டும் செஞ்சுன்னு வச்சுங்க, ஈஸியா அவனுக்கு வேலையை நாம சுலபமாக்கி கொடுக்கணும்னு அர்த்தம். அவன் வெளியே தூக்கி போடத்தான் அவன் என்ன செய்யறான், விரும்புறான். அதை நாம என்ன செய்யறோம், நாம செஞ்சு கொடுக்குறோம்னு ஆகி போயிடும். அதனால இதை நாம என்ன செய்ய முடியாது, தனிப்பட்ட முறையில் நாம இந்த வேலையை செய்ய முடியாது. நாம கண்டிப்பாக இதுக்கு கொடுத்து ஆகணும். இதுல சிந்தாமல் சிதறாமல் முஸ்லிம்கள் அனைவருடைய பெயரும், அது ஏற்கனவே இருந்தவர்களுடைய பெயராக இருந்தாலும் சரிதான், புது வாக்களுடைய பெயராக இருந்தாலும் சரிதான், எல்லாம் சிந்தாம சிதறாம அதுல ஏறுறதுக்குள்ள வேலைகளை இந்த சமூகத்தினுடைய தலைமையில உள்ளவங்க, அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க, படிச்சவங்க, ஓதுனவங்க, சமூக சேவகர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யணும். வெறும் நம்ம இதை மட்டும் கொடுத்துட்டு சும்மா அப்படி இருக்கக்கூடாது. விவரம் தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு அப்படியான ஆட்கள்லாம் என்ன செய்யணும், நாம ஃபுல்லப் பண்றதோட நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு, 10 ஃபேமிலிக்கு ஒரு அடுக்குமாடி கட்டத்தில் இருந்தோம்னு சொன்னா, நம்மளோட சேர்த்து ஏத்த வீடு, பக்கத்து வீடு, அந்த வீடு, இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யணும். அதுல குறிப்பாக இந்த வெளியே வர முடியாம ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி போய் என்ன செய்யணும், அவங்களுடைய இதுகளை விவரங்களை வாங்கி பதிவு செய்ய வேலையை பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானதாக என்ன செய்யுது இன்னைக்கு இருக்குது. புரிஞ்சுங்களா? இதுல இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில டேட்டுகள் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அந்த டேட்டுகள் என்ன, நவம்பர் 4 டு டிசம்பர் 4. இது வந்து ஃபார்ம் இஷ்யூ பண்ணக்கூடிய காலகட்டம். எனுமரேஷன் ஃபார்ம்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே இருந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு. அது அதுல அந்த ஃபார்மை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வீடு வீடா கொண்டு வந்து தரதாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சில இடங்கள்ல வீடு பூட்டி இருக்கிறதுனால பக்கத்து வீடு ஆத்து வீடுலாம் கேட்டு கொடுக்குறாங்கன்னு கேள்விப்படுறோம். சில பேர் வாங்கிக்கிறாங்க, சில பேர் வாங்குறது இல்லை அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆனா ஃபார்ம் என்ன செய்வாங்க, எப்படியும் கொண்டு வந்து கையில தந்துருவாங்க, தராம இருக்க மாட்டாங்க. அப்படி தரலாட்டி நம்ம என்ன செய்யணும், போய் இது மாதிரி இந்த குடியிருப்பு நான் இருக்கிறேன், எனக்கு நான் ஃபார்ம் இன்னும் வரல அப்படின்னு போய் சொல்லணும். நம்ம கொடுக்க தவறினாலோ, அவன் கேட்கிற தகவல் முழுமையா இல்லாட்டாலோ கண்டிப்பாக என்ன செய்யாது, நகல் பட்டியல், வரை வாக்காளர் பட்டியலையும் வராது, இறுதி பட்டியலையும் வராது. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் மெத்தனமா இருக்க வேண்டாம். தயவு செய்து என்ன செஞ்சிடறோம், அவங்கவுங்க போய் கரெக்டா அந்த ஃபார்மை வாங்குற வேலையை பார்க்கணும். சரி, இதுல 2 ஃபார்ம் தந்திருப்பாங்க உங்க கையில, வந்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 ஃபார்ம் தந்திருப்பாங்க, இதே மாதிரி 2 ஃபார்ம். இதுல 2யுமே ஃபுல்லப் பண்ணணும். ஃபுல்லப் பண்ணி ஒண்ணு வந்து அந்த பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் அவர்கிட்ட கையில கொடுத்துடணும். இன்னொன்னு வந்து
அவர் கையெழுத்து போட்டு நம்ம அக்னாலஜ்மெண்டா வச்சுக்கணும். இது இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் சேர்ற வரைக்கும் நம்ம கையில இருக்கணும். அப்படி இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வராட்டி, அதே மாதிரி வரைவு வாக்காளர் பட்டியலில் வராட்டி, இதை வச்சுதான் நம்ம ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். இதை வச்சுதான் நம்முடைய அப்ஜெக்ஷன் இதுகளை தெரிவிக்க முடியும். புரிஞ்சுங்களா? அதனால அவன் தரக்கூடிய நகலை ரொம்ப 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 பத்திரமா வைக்கணும். சும்மா ஏதோ பேப்பர்னு சொல்லி எங்க தூரத்துக்கு போடக்கூடாது. புரிஞ்சுங்களா? ரொம்ப பத்திரமா என்ன செய்யணும், வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் சொன்னோம். அவ்வளவு நாள் வரைக்கும் என்ன செய்ய தேவையில்லை, லேட் படுத்திட்டு இருக்க தேவையில்லை. கையில கிடைச்சவனே செஞ்சிடலாம். அதை ஒழுங்கா இது ஃபுல்லப் பண்ணி கொடுக்குற வேலையை பார்த்துட வேண்டியதுதான். இதுல உங்களுடைய தகவலை 2002 அந்த மதர் டாக்குமெண்ட் சொன்ன பாருங்க, 2002 நடந்த எஸ்ஐஆர், அந்த எஸ்ஐஆருடைய தகவலோட மேட்ச் பண்ணணும்னு சொல்றான், லிங்க் பண்ணணும்னு சொல்றான். அது ரொம்ப முக்கியமானது. இதுல பாருங்களேன், இதுல மேல ஒரு ஒரு பகுதி இருக்கு பாருங்க. இது வரைக்கும் நம்முடைய தகவலை மட்டும் தான் கேட்பாங்க. நம்ம பேரு, தகப்பனார் பேரு, நம்ம டேட் ஆஃப் பர்த், பிறந்த இடம், இதை ஃபுல்லா கேட்டிருப்பாங்க. நம்ம பாப்பாவுக்கு வாக்காளர் அடையாள அட்டை என்ன இருந்தா அந்த எண்ணு, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதை ஃபுல்லப் பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லப் பண்ணதுக்கு பிறகு இங்க அடுத்த இது வருது பாருங்க. இதுல டபுள் காலம் பிரிச்சிருக்கலாம். இடது பக்கம் ஒண்ணு, வலது பக்கம் ஒண்ணு, 2 காலம் பிரிச்சிருக்கான் பாருங்க. இதுல அந்த இடது பக்கம் உள்ள முதல் காலத்துல 2002 எஸ்ஐஆர், 2002 2005 வரைக்கும் நடந்த எஸ்ஐஆர் சொன்ன பாத்தீங்களா, அந்த எஸ்ஐஆர்ல நம்ம தகவல் இருக்கிறது இருக்கும்ல, அந்த தகவலை இங்க பூர்த்தி பண்ணணும். அந்த தகவலை இங்க பூர்த்தி பண்ணணும். இங்க அதே 2005 அல்லது 2 உள்ள நம்முடைய உறவினர், அதாவது தகப்பனார், மனைவியா இருந்தா கணவர், அவங்களுடைய தகவலை இங்க என்ன பூர்த்தி பண்ணணும். இப்படி முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட இந்த ஃபார்ம் தான் அங்க பரிசீலனைக்கு எடுக்கப்படும். இதுல இந்த தகவலை நீங்க பண்ணலன்னா நீங்க கொடுக்காத மாதிரி தான் அர்த்தம். இந்த தகவலை பண்ணாட்டி நீங்க கொடுக்கலன்னு அர்த்தம். ஆனால் இந்த 2002 தகவலை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நெட்ல பார்த்து தேடி எடுக்கலாம். தாராளமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உங்களுக்கு நீங்க தேடி உங்களுடைய தேடல் முடிவுல கிடைக்காட்டி, நீங்க பிஎல்ஓ ஆபீசர் வருவார், பிஎல்ஓ வருவார்ல, பூத் லெவல் ஆபீசர், அவர்கிட்ட என்ன செய்யலாம்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கு, அறிவுறுத்தி இருக்குது. ஆனா அவங்கள்ட்ட தாராளமா கேட்கலாம். ஆனா வரக்கூடிய ஆட்கள் உதவி செய்யக்கூடிய அளவுல இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்ப சில பிஎல்ஓக்களை சமீபத்துல பார்த்தோம். பாய் 8 நாளா தூக்கமே இல்லை பாய், பெரிய தொல்லையா இருக்கு பாய் இந்த வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சலிச்சுக்கிறாங்க. அப்ப இதுக்கு மேல எப்படி இவங்கள்ட்ட போய் அதை செஞ்சுதாங்க இதை செஞ்சு எப்படி கேட்க முடியும்? அப்படியான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால முழுக்க முழுக்க அவங்களுக்கு உதவி செய்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் உதவி கிடைக்குமா என்னன்னு தெரியல. என்ன செய்யலாம்னு சொன்னா, பள்ளிவாசலை மையமாக வைத்து சில படிச்ச பிள்ளைங்க ஒரு லேப்டாப் நெட் கனெக்ஷனோட உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த மாதிரி கேட்டு வர்றவங்களுக்கு இந்த 1 மாசம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்மை இந்த வேலை. ஏன்னா ஒரு பெரிய, அதாவது இந்த 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 வேலை முடிஞ்சதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய அபாயத்தை தடுத்து நிறுத்துற வேலை அது. அதனால அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பள்ளிவாசலை மையமா வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளிவாசல் இருக்குது, புரிஞ்சுங்களா? அவன் பூத் லெவல் ஆபீசர், ஒவ்வொரு பூத் லெவல் ஆபீசருக்கும் 1000 ஓட்டர்ஸ் சொல்லியிருக்கான். நம்ம எடுத்தோம்னு சொன்னா 1000 இல்ல 200 பேருக்கு ஒரு பள்ளிவாசல் அப்படிங்கிற கணக்கு வச்சா கூட என்ன செய்யும், முழுசா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். செய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலை மையமா வச்சுக்கிட்டு ஒரு 10 இளைஞர்கள் ஒரு 2 லேப்டாப் நெட் கனெக்ஷனோட வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா, இந்த மாதிரி விவரம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுடைய ஃபார்மை வாங்கி ஃபுல்லப் பண்ணி எல்லா தகவல்களையும் கொடுத்து என்ன செய்யலாம், கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள வேலைகளை செய்யலாம். அப்படி செய்யறதுங்கிறது இன்றைய காலத்தின் மிக கட்டாயம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல இப்ப இந்த ஃபார்மை மட்டும் கொடுத்தா போதுமானது. இந்த ஃபார்முக்கு மேல எந்த அட்டாச்மெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வெறும் ஃபார்மை சப்மிட் பண்ற நேரம் தான். இதுல சொல்றாங்க, இந்த தகவல் எல்லாம் ஒத்து போயிட்டா அவங்களே என்ன செஞ்சுக்குவாங்க, வாக்காளர் அந்த வரைவு பட்டியல நம்ம பேர் வந்துரும்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அப்படி வருமாங்கிறது தெரியல. ஏன்னா இதே இந்த ஃபார்மோட இந்த ஃபார்மை எப்படி ஃபுல்லப் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு தகவல் கொடுக்கப்பட்ட ஒரு இது சேர்ந்தா வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா மொத்த ஓட்டர்ஸை
3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒரு கேட்டகரி என்னன்னு சொன்னா, ஒரு கேட்டகரி என்னன்னு சொன்னா 1/7/1987 முன் பிறந்தவர்கள். 1/7/1987 முன்னாடி பிறந்தவங்க. நம்மள நிறைய பேர் அதுல இருப்போம். நம்மளாம் 1987 முன்னால பிறந்துட்டோம். 1987 முன்னால் இந்தியாவில் பிறந்திருந்தால் இவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ், அதாவது பிறந்த தேதியும் பிறந்த இடமும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சான்றிதழை கொடுக்க வேண்டும். சான்றிதழை கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கான். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபார்ம்லயே மேலுள்ள தகவலையும் 2002 எஸ்ஐஆர் தகவலையும் லிங்க் பண்ணி 2 ஒத்து போயிருச்சுன்னு சொன்னா அவங்க வரைவு வாக்காளர் பட்டியல சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்தோம்னா அப்படி தெரியல. 3 கேட்டகரியாக ஓட்டர்ஸ்ல பிரிக்கிறாங்க. அதுல ஒரு கேட்டகரி 1/7/1987 முன்னால் பிறந்தவர்கள். 1/7/1987 முன்னால் பிறந்திருந்தால் நாம என்ன சான்றிதழ் அங்க சமர்ப்பிக்கணும்? அதாவது நம்முடைய பிறந்த தேதியும் பிறந்த இடமும் பதிவான ஒரு சான்றிதழ். அது பர்த் சர்டிபிகேட்டா இருக்கலாம், அல்லது ஸ்கூல் டிசியா இருக்கலாம், அல்லது பாஸ்போர்ட்டா இருக்கலாம். மொத்தத்துல அதுல நம்ம பிறந்த தேதியும் இருக்கணும், பிறந்த இடமும் இருக்கணும். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு இது கண்டிப்பா கொடுத்தாகணுங்கிறாங்க. அப்படி கொடுத்தா தான் நாம இந்தியன்ங்கிறது என்ன செய்யணும், ப்ரூஃப் ஆகும். அப்போ 1987 1/7/1987 முன்னால பிறந்தவங்க இதை செய்யணும். சரி, 1/7/1987 பிறகு 2/12/2004 வரை அந்த காலப்பகுதியில் பிறந்தவங்க 1/7/1987 இருந்து 2/12/2004 வரைக்கும் அந்த காலப்பகுதியில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அதாவது அவருடைய பிறப்பு தேதி, பிறந்த தேதியும் பிறந்த இடமும் மென்ஷன் பண்ணப்பட்டுள்ள ஒரு சான்றிதழ், அதோட சேர்த்து அவங்க அம்மா அல்லது அத்தா 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய இந்த 2ம் பதிவு செய்யப்பட்ட ஒரு சான்று, 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய இந்த 2ம் பதிவு செய்யப்பட்ட ஒரு சான்று கொடுக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. சரி, இப்போ 2/12/2004 பிறகு பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பிறந்த தேதியும் பிறந்த இடமும் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு சான்று, அவருடைய அத்தாவுக்கு இந்த 2ம் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு சான்று, அவங்க அம்மாவுக்கு இந்த 2ம் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு சான்று, 3ஐயும் கொடுத்தா தான் அவங்களுக்கு வாக்காளர் கிடைக்கும். இப்படி 3 கேட்டகரியை பிரிச்சதுதான். புரிஞ்சுங்களா? இதுல அந்த 1/7/1987 முன்னாடி பிறந்த நம்மள்டலாம் எங்க பர்த் சர்டிபிகேட் இருக்கு? பர்த் சர்டிபிகேட் ஒண்ணும் கிடையாது. எங்க போறது? ஸ்கூல் சர்டிபிகேட்டும் கிடையாது எங்கள்கிட்ட. அதான் காணா போச்சு. எங்க போறது? எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இல்லை. சில பேர் ஸ்கூலுக்கே போகாதவங்களா இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? பாஸ்போர்ட் தான் வழி. பாஸ்போர்ட் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, இல்லாதவங்களுக்கு. அதனால இந்த மாதிரியான அபாயங்கள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு என்னுடைய ஒரு கனிவான வேண்டுகோள், ஆலோசனை என்னன்னு சொன்னா, எவ்வளவோ செல்வந்தர்கள் இருப்பாங்க, நான் உதவி செய்யணும்ங்கிறவங்க இருப்பாங்க. அந்த உதவி செய்யணுங்கிற எண்ணம் உள்ள ஆட்கள்லாம் இந்த மாதிரி சான்றிதழ்கள் தயாரிக்க முடியாத அந்த மாதிரியான ஆட்களை பார்த்து ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு 100 பேருக்கு இந்த மாதிரி சான்றிதழ்களை வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. உதாரணமா பாஸ்போர்ட் எடுக்க முடியாத ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குறது, அவங்கள்ட்ட இருக்கிற ஆவணத்தை வச்சு எடுத்து கொடுத்துட்டா குறைந்தபட்சம் இந்த 2 மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு இது அவங்களுக்கு கிடைச்சிரும்ல. இப்போ காலத்தினுடைய அவசியம் கருதி இந்த மாதிரியான விஷயத்துக்கு உதவி செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மைக்குரிய ஒரு காலம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப தேவையோ அதுக்கு செய்யற உதவி ரொம்ப பெருசு. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரியான ஆட்களை கொஞ்சம் தேடி பார்த்து, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரி, என்னவோ அது புரிஞ்சுங்களா? அப்படி எடுத்து கொடுத்துட்டா குறைஞ்சபட்சம் இது இந்த ஓட்டர் இதுக்கு தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரியான உதவியை இந்த காலத்துல செய்ய வேண்டிய தேவை ரொம்ப இருக்குது அப்படிங்கறத நாம உங்களுக்கு கவனத்துல வச்சுக்கிறேன். சரி, இப்படி கொடுத்துட்டா அப்போ வெறும் இந்த ஃபார்மை மட்டும் கொடுத்துட்டா எல்லா காரியமும் நடந்துரும்னு சொல்ல முடியல.
சில பேர் தான் சொல்றாங்க முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க பின்னால போட்டிருக்கிற ரூல்ஸை பார்த்தா 1/7/1987 முன்னாடி 1/7/1987 பிறகு 2/12/2004 வரைக்கும் உள்ள அவங்களுக்கு ஒரு விதமான சான்றிதழ்கள், அது மாதிரி 2/12/2014 2007 பிறகு 2004 பிறகு பிறந்தவங்களுக்கு 3 விதமான சான்றிதழ் கேட்கும் போது கண்டிப்பா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஆக மொத்தத்துல இந்த எனுமரேஷன் காலகட்டம் இருக்கு பாருங்க, ஃபார்ம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய காலகட்டத்துல, அந்த காலகட்டத்துல நாம எந்த ஃபார்மும் கொடுக்க வேண்டிய, எந்த சான்றிதழும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சர்டிபிகேட் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இதை மட்டும் ஃபுல்லப் பண்ணி கொடுத்தா போதுமானது. நம்ம எதை கவனம் செலுத்தணும்னு சொன்னா இதை சரியா ஃபுல்லப் பண்றதுல கவனம் செலுத்தணும். புரிஞ்சுங்களா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க நமக்கு அந்த ஃபார்மை கொண்டு வந்து தரும்போது இந்த மேல் கட்டம் இருக்கு பாருங்க, மேல் கட்டத்துல நம்முடைய தகவல்கள் அவங்களே பூர்த்தி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. இந்த கியூஆர் கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணா நேரம் நமக்கு தான் போகும். இந்த ஃபார்மை வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஃபார்மை ஜெராக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப அதனால நீங்க இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணும்போது நம்ம ஜாக்கிரதையா ஃபுல்லப் பண்ணணும். அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா, நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஜெராக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லப் பண்ணி பார்த்துட்டு தப்பு தவறு இருந்தா அதுலயே அடிச்சுக்கிட்டு இதை என்ன செய்யணும், எடுத்து எழுதும்போது தப்பு தவறு இல்லாம இதுல ஃபுல்லப் பண்ணணும். அந்த வேலையை செய்யணும், ரொம்ப முக்கியமா. புரிஞ்சுங்களா? இதுவும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை தான். அதே மாதிரி அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். உங்க கடைகள்ல, உங்களுடைய வீடுகள்ல, இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து வேலை பார்க்க வந்திருப்பாங்க. ஊர்ல அவங்க ஃபேமிலி எல்லாம் இருக்கும், உங்கள்ட்ட வேலை பார்க்க வந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க லீவு கொடுத்து அனுப்புங்க இந்த விஷயம். ஏன்னா இது சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு வேலை, இது சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு வேலை. அதனால லீவு கொடுத்து அனுப்புங்க. லீவு கொடுத்து அனுப்புறது தப்பா எடுத்துக்கிறாதீங்க. என்னடா அவங்க லீவு கேட்கறான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது இந்த நேரத்துல தேவைப்பட்டா அவங்க போய், அதாவது ஊர்ல இருக்கிறவங்களே இவருடைய இதை சரியா ஃபுல்லப் பண்ணி கொடுத்துருவாங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படியும் கொடுக்க முடியுமா? புரிஞ்சுங்களா? இப்ப வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு போக முடியாது. அவருடைய தகவலை வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க சரியா ஃபுல்லப் பண்ணி பிஹாஃப் ஆஃப் அப்படின்னு கையெழுத்து நம்மளே கையெழுத்து போட்டு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அவருக்காக நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். உறவு முறையை போட்டா நம்ம மனைவி, நான் கணவன், நம்ம மனைவி அங்க இருக்கிறாங்க, எங்க அம்மா அங்க இருக்கிறாங்க, நம்ம மகன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்கலாமா? அந்த மாதிரி யாராவது இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்படி இல்ல இவர் போய் அந்த வேலையை பார்க்கணும்னா அந்த மாதிரி ஆளுகளுக்கு தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, லீவு கொடுத்து அனுப்பி அதை வேலையை பார்க்க சொல்லுங்க. டிசம்பர் மாசம், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் அந்த இது இருக்கு. தேவைப்படுற நேரத்தில் என்ன செய்யுங்க, கொஞ்சம் போயிட்டு வர சொல்லி கொடுங்க. அது ரொம்ப முக்கியமானது. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல அவங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுறேன். நீங்க இந்த மாதிரியான ஃபார்ம்களை ஃபுல்லப் பண்றது, அவங்களுக்கான சர்டிபிகேட்டுகளை தேடுறது, ஆவணங்களை தேடுறது, இதுல முஸ்லிம்களுக்கு மட்டும் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. நான் அதை மட்டும் சொல்லல, நான் முஸ்லிம்களுக்கும் நீங்க செய்யுங்க, தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்யுங்க. ஏன்னா அவங்களும் பாவம் தானே, அவங்களுடைய பேரும் வரதானே செய்யணும். எல்லாருக்குமே தானே இந்த நெருக்கடி இருக்குது. அதனால உங்களுடைய உதவிகள்ல நீங்க முஸ்லிம்களை எப்படி சேர்க்கிறீங்களோ அது மாதிரி நான் முஸ்லிம்களையும் சேர்த்துக்கீங்க. ஒரு பள்ளிவாசலுடைய வளாகத்துல வச்சு நடக்கிற அந்த உதவிகள்ல யாரும் பயன்பெறட்டும். நாம வந்து எப்போதுமே என்ன செய்யணும், பெய்கிற மழை மாதிரி தான் நம்ம இருக்கணும், அடிக்கிற காத்து மாதிரி தான் நம்ம இருக்கணும். எல்லோருக்கும் என்ன செய்யணும், அந்த காத்து போகணும், எல்லோருக்கும் அந்த மழை போகணும், அந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும். புரிஞ்சுங்களா? அதனால தயவு செய்து இந்த உதவிகளை நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அது முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து இந்த வேலைகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். இது காலத்தினுடைய கட்டாயம். இதுல முக்கியமான இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இதை அப்படி இப்படின்னு சாதாவா நினைச்சிட்டு என்ன செஞ்சிடாதீங்க, சும்மா இருந்துடாதீங்க. நம்ம மக்கள்கிட்ட ஒரு தன்மை ஒண்ணு இருக்குது. என்னன்னா எதை எடுத்தாலும் ஒரு விட்டேத்தி மனப்பான்மையோட பாக்குறது, என்னத்தை வந்துருப்பது பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சிய மனோபாவத்தோடு அணுகுவது. அப்படி தயவு செய்து அணுகிறாதீங்க, அப்படி நீங்க அணுகிறாதீங்க. புரிஞ்சுங்களா? இது மோடி ஆளக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதாவது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எந்த தில்லுமுள்ளுகளையும் செய்யலாம், யார் கேள்வி கேட்டாலும் பிரச்சனை இல்லை, பதில் அமைதியாக இருந்து சாதித்து விடலாம். நம்முடைய அதிகாரத்தினுடைய வீச்சை தேர்தல் ஆணையத்திலையும் செலுத்தலாம், உச்ச நீதிமன்றத்திலையும் செலுத்தலாம் என்று ஒரு மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஒரு காட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத தயவு செய்து மனசுல வச்சுக்கங்க. புரிஞ்சுங்களா? எதையும் செய்வதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள். 1000 ரூபாய் 500 ரூபாய டிமானிட்டேஷன் பண்ணாங்களே, எத்தனை உயிர் போச்சு? கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? இவங்க கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? டிமானிட்டேஷன் எதற்காக பண்ணாங்க? காரணம் என்னங்க? கருப்பு பணத்தை ஒழிக்கின்ற. கருப்பு பணம் ஒழிஞ்சா இல்ல,
ஆனா டிமானிட்டேஷன் எதற்கு செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இன்னைக்கு பேசு பொருளா மாறுது. என்ன அப்படின்னா 2019 தேர்தலில் எவன்ட்டையும் தேர்தலுக்கு செலவு பண்றதுக்கு காசு இருக்கக்கூடாது, எந்த கட்சிட்டையும் தேர்தலுக்கு செலவு பண்றதுக்கு காசு இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் வாரி இறைச்சி என்ன செய்யணும், செலவு பண்ணணும். அதான் நோக்கம்னு இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. அவர்கள் ஜெயிப்பதற்கு எந்த விதமான அயோக்கியத்தனங்களையும் செய்வதற்கு பயப்படவே மாட்டார். அப்படியான ஒரு காலகட்டம், அப்படியான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால இந்த எக்ஸசைஸ, இந்த நடைமுறையை செய்து லேசா நினைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா அணுகுங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஹுது ஹித்ரக்கும், இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் ஜாக்கிரதை உணர்வோடு இருங்கள். நீங்க ஏமாற்றப்படக்கூடாது, நீங்கள் ஏமாற்றப்படக்கூடாது, நீங்கள் துரோகம் இழைக்கப்பட்டு விடக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஒரு நல்ல மூமின் ஒரே பொந்திலிருந்து 2 முறை கொட்டு வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினாங்கன்னா அவங்க முட்டாள்னு அர்த்தம். ஒரு மூமின் முட்டாளாக இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? அதனால ஏமாற்றத்திற்கு ஆளாகக்கூடாது, துரோகத்திற்கும் நாம் ஆளாகக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வேலைகளை தயவு செய்து என்ன செய்யுங்க, நம்ம வீட்டு வேலை மாதிரி நினைச்சு, நம்ம காரியம் மாதிரி நினைச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஹெல்ப் பண்ணுங்க. இந்த காலத்தினுடைய தேவை, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் இந்த உதவியை செய்யக்கூடிய எல்லோருக்கும் நிச்சயமாக போய் கிடைக்கும். வல்ல ரஹ்மான் இந்த சோதனையான ஒரு காலகட்டத்தை வெற்றியோடு கடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.